ராதிகா அவர்களுக்கும் சுகாசி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு பாக்கியராஜ் அவர்களை பார்க்குறதுக்கு உரிமை இருக்கோ, அலறதுக்கு உரிமை இருக்கோ, ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ, எல்லாருக்குமே இருக்கு. வரக்கூடியவங்க எல்லாமே ரசிகர்கள் தான். நீங்கள் பிடிச்சி குத்தி எல்லாத்தையும் இழுத்து போட்டு தள்ளி விட்டு முகத்தை ஆக்ரோஷமாக வச்சுட்டு ராதிகா வர்றதெல்லாம் அதை பார்க்க முடியும். அவர்கள் ஒரு பக்கம் அதான் பாரதிராஜ் அறிமுகப்படுத்தினார். பாக்கியராஜ் டைலாக் சொல்லி கொடுத்து ராதிகா ஒரு ஷேப்பாக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தார். அந்த ஒரு நன்றிக்கு ராதிகா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. பட் இந்த பக்கம் சுகாசி எதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக மாறுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர்கள் தள்ளி கிள்ளி விட்டு பண்ணி அட்டகாசம் பண்ணுறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாக்யராஜ் அவர்கள் மறைந்து 2 தினங்கள் ஆயிடுச்சு. குறிப்பாக அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது நடிகை ராதிகா, நடிகை சுகாசினி அவர்கள் சுற்றி இருந்து வீடியோ எடுத்தவங்களையும் சரி, பக்கத்தில் நின்றிருந்தவங்களையும் சரி, அடித்து தள்ளுற மாதிரியான வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவி சர்ச்சையாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது சார். ஏன்னா ராதிகா அவர்களுக்கும் சுகாசி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு பாக்கியராஜ் அவர்களை பார்க்குறதுக்கு உரிமை இருக்கோ, அலறதுக்கு உரிமை இருக்கோ, ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ, எல்லாருக்குமே இருக்குது. வரக்கூடியவங்க எல்லாமே ரசிகர்கள் தான். பாதி பேர் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். பட் அந்த 200 ரூபா கொடுத்து பார்க்குறதுனால தான் தாய் கிழவி 90 கோடி மேலே வந்திருக்கு. பட் அவர்களுடைய அந்த என்னென்னா இவ்வளோ க்ரௌடில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணி நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய பிரைவசி வேணும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் பிடிச்சி குத்தி எல்லாத்தையும் இழுத்து போட்டு தள்ளி விட்டு முகத்தை ஆக்ரோஷமாக வச்சுட்டு ராதிகா வர்றதெல்லாம் அதை பார்க்க முடியல. அவர்கள் ஒரு பக்கம் அதான் பாரதிராஜ் அறிமுகப்படுத்தினார். பாக்கியராஜ் டைலாக் சொல்லி கொடுத்து ராதிகா ஒரு ஷேப்பாக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தார். அந்த ஒரு நன்றிக்கு ராதிகா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. பட் இந்த பக்கம் சுகாசி எதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக மாறுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர்கள் தள்ளி கிள்ளி விட்டு பண்ணி அட்டகாசம் பண்ணுறாங்க. பட் அது எப்படின்னா இப்போது டிஆர்பி தேவையில்லைன்றீங்களா? அதான் சொல்லுவேன். அவ்வளோ எமோஷனல் கோபத்தாருடைய அந்த இடம் அது இல்லைல்ல உங்களுக்கு. இதே சைலண்டாக ஒன்றும் இல்லைன்னா இப்போ தள்ளிக்கப்பான்னு சொல்லிட்டு போனால் தள்ள தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஆர்வத்தில் பாக்கியராஜ், நம்ம பார்த்த பாக்கியராஜ் இன்னைக்கு இப்படி படுத்திருக்காரு, இப்படி பொட்டியில் இருக்கார், ஐஸ் பியூரில் இருக்கார், அந்த ஒரு ஆவல் கடைசியாக பாக்கியராஜ் எடுக்கும்போது என்ன தான் வீடியோவில் எடுத்த விட அவர்கள் மொபைல் எடுத்து நான் பாக்கியராஜ் சார் இறுதிக்கு நான் போனேன், ஊருக்குள்ளே போய் காமிப்பாங்க போனேன் அப்படிங்கிறது தான். பிடிச்சதுனால தான் அவன் வர்றான். இங்கே ஆமாம், பிடிக்கலன்னா வரமாட்டான். ஸோ லைட் டெலிகாஸ்ட் எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோதான். 5 நிமிஷம் எடுக்க போகிறான், பார்த்துட்டு போயிட போகிறான் என் பாட்டுக்கு. பட் அதை இவ்வளோ இமோஷனலாக அவ்வளோ கோபத்தோடு ராதிகாவும் சுகாசினி பண்ணுறதை அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. முதல்ல 2வது டிஆர்பிக்காக தான் ப்ரெஸ்ஸு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது சத்தியமாக அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த மீடியா பீப்புள் சோசியல் மீடியா இருக்கிறதுனால உங்களுடைய படங்களுக்கு நீங்கள் ப்ரொமோட்டே வர்றீங்க, பேசுகிறீங்க, அதை லைவ் டெலிகாஸ்ட்டும் எடுத்தும் உலகம் பூரா ரீச் பண்ணுறதே நம்ம மீடியா பீப்புள்ஸ் தான். அப்போ அவங்க டிஆர்பிக்காக பண்ணுறாங்க. நான் வேணால் ஒரு படம் அதுக்காக நடிச்சு தரேன், நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறத அவர்களை கொஞ்சம் அசிங்கப்படுத்துறது மாதிரி இருக்கு எனக்கு. அது வேண்டாம். எத்தனையோ நடிகர்கள் வர்றாங்க, அவர் பாட்டு வந்தாங்க, பார்த்தாங்க, மரியாதை செலுத்தினாங்க, அந்த துக்கத்தை ஷேர் பண்ணாங்க, போகிறாங்க. பட் இவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ உரிமை எடுத்து அவர்கள் வீட்டில் கூட அந்தளவுக்கு இது கோவப்பட்டு பூர்ணிமாவோ சாந்தனுவோ சரண்யாவோ கீர்த்தியோ கூட பண்ணலை. பட் இவங்க ஏன் அவ்வளோ பண்ணுறாங்கங்கிறது தான் அது பண்ணல. பாரதிராஜா அவர்களுடைய இறப்புக்கு கூட இந்த மாதிரி சில இதெல்லாம் எமோஷனலாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்ம அது கூட ப்ரெஸ் பீப்புள் பாரதிராஜா அவர்கள் நிலங்களில் உள்ளேயே விடலை, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 1/2 hour ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு கூட. ஏன் மீடியா பீப்புள்ஸ் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம்? அவர்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை. முதல்ல பாக்யராஜ் அவர்களை உலகம் முறை ரசிகர்கள் கொண்டு சேர்க்குறாங்க. சாவு வீட்டை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யார் மாற்றுறான்னு சொல்கிறா? இந்த மாதிரி மீடியாக்கள் மக்கள் அடித்து பிடிச்சி அது எப்படிங்க அதை சர்க்கஸ் கூடமாக என்னங்க இருக்குது அதில்? அது மீடியா பீப்புள்ஸ் வேறு வேலையே இல்லையா? பட் எவ்வளோ வேலைகளில் இது ஒரு வேலையை பார்க்குறாங்க. பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய லெஜெண்ட்டுங்கிறதுனால தான் பாரதிராஜ் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் இங்கே போட்டு காலையில் இருந்து நைட்டெல்லாம் இருக்காங்க. மறுநாள் காலையில் பாடி எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே இருந்தவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு நைட்டு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, இருட்டில் இருக்காங்க. பாக்யராஜோடைய நீங்கள் சொன்ன மாதிரி கரண்ட் கட் ஆனப்போ அப்போ லைவ் போயிட்டு இருந்தது சேனல். லைவ் பார்த்து தான் உடனே கரண்டே கொடுக்குறாங்க, கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லைவ் போகிறனால தான். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலை இருக்குன்றதை பாருங்கள் நீங்கள். அது இருக்கணும் அவசியம் அவங்களுக்கு. இதன் மூலம் தான் டிஆர்பி மிகப்பெரிய கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகிறாங்க. அது கிடையாது. அவன் பேசணுங்கிறதுக்காக ஒரு இவருடைய ப்ரொமோஷனுக்காக அவங்க இன்வெல்ட் பண்ணாங்களே என்னங்கிறது புரியல. நம்மளும் சபையில் இருக்கிறோம், அப்படி இப்படி பேசுவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு உலகம் முறை ராதிகா
சுகாசி இவ்வளோ இருக்கா பண்ணுறாங்களா அளவுக்கு இருக்குமாங்கிறதும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா செயல்பாடுகள் நம்மளுக்கு வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் அவருடைய வருத்தத்தை நான் வந்து மறுக்கலை, அது ஓகே. பட் இவ்வளோ தூரம் இறங்கி பேசி கோபத்தை காமிக்க வேண்டிய நெசசிட்டி அந்த இடத்துல இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி கரண்ட்டு போனதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட்டே வந்து பாதிப்பார். மறுநாள் இறுதி சடங்கு வரைக்கும் பெசனர் வரைக்குமே போயிட்டு அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் இப்போ? அதை அதில் இது பாரதிராஜா அவர்களுக்கு நீங்கள் பண்ணுனீங்க, ஜனனி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, தடுக்க வந்தீங்க, வணக்கம்லாம் சொல்லி இது பண்ணீங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறோம். பட் இதை அக்செப்ட் பண்ண முடியல. பட் என்னென்னா மீடியா பீப்புள்ஸ் வந்து அவங்க கேமராவோட மைக்கோட இருக்கிறதே தனியாக தெரியும் உங்களுக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதா, எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கார்டை கொடுத்துருங்க, போட்டுவிட்டு கேமராமேன் அந்த ஆங்கர் போட்டுவிடும். அவங்க உள்ளே வர்றது போகிறது செய்கிறதுக்கு எடுக்க போகிறாங்க. அவங்க லைட்டில் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு வெளில போய்ட்டு இருக்க போகிறாங்க. அங்கேயே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த இடமா அது கிடையாது. பட் இந்த மொபைல் வச்சுட்டு இருக்கிறவங்க உள்ளே வரும்போது தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாங்க. அது ஓகே, அவர் யாருன்னு தெரியல, அதுவும் ஒரு ரசிகர் தான், ஒரு ஆசை தான். பட் அவங்க வந்து இன்ஸ்டாவிலேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போடலாம், போட்டு இது மாதிரி நான் வந்தேன் பாக்யராஜ் சாருக்கு வந்து அப்படி இறுதி சேனல் கலந்துக்கிட்டேங்கிறது போடலாம். இதெல்லாம் அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய வேலை தாங்க இது கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த இன்றைக்கி பாருங்கள், நான் லேக் ஏரியாவிலே தான் வந்தேன். நான் இப்போ ஒரு காக்கா இல்லை, சரி இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அன்றையோடு முடிஞ்சு போச்சு வேலை, அடுத்துக்கடுத்துக்கு எல்லாம் வேலை மாதிரி போயிட்டீங்க இல்லை, அப்பயும் அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது? பட் ஒரு ஆர்கனைசிங்காவது எல்லா பேருமே பண்ணணும். ஏன்னா ஒரு கூட்டம் வருங்கிறது தெரியும், நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க, இல்லை அவர்கள் கையை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இழுத்துறாங்கிறது தெரியாது நம்ம கூட்டத்தில், அது ஒரு நியாயம்தான். அதுக்கு ஒரு என்ட்ரி கொடுங்க, ஒரு அவுட் கொடுங்க, ப்ரெஸ் பீப்புளுக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் போடுங்க. அங்கே வர்றவங்க விருப்பப்பட்டால் பேச போகிறாங்க, இவர்களெல்லாம் அவங்க பாட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இதை நார்த்லலாம் இந்த மாதிரி தான் நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் டெத்து போதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க. ஒரு என்ட்ரி இருக்கும், ஒரு அவுட் ஒன்று இருக்கும், ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரு தனி கேலரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அவார்டு கவர் பண்ணுவாங்க, போயிடுவாங்க, அமைதியாக இருக்கும், சவுண்டே வராது. இங்கே தான் ஒரே கத்தி சல 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 சலன்னு சவுண்டு போட்டு, அது உண்மையிலே அந்த என்ன சொல்கிறேன்னா அவர்கள் சொல்ல மாதிரியே வந்து ஒரு மாதிரி கிளம்சியாக பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் இது வந்து நம்ம பிறப்புன்றிருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும், இந்த சம்பவங்கள் யாருக்கும் ஒன்று நடக்க வேணாம்னு சொல்லி விரும்புகிறேன். பட் மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வரும்போது இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஆர்கனைசிங் பண்ணிக்கங்க, தெளிவாக பண்ணுங்க. ஃபேன்ஸுகளுக்குன்னு வந்ததுன்னா நேராக ஒரு பாதையை விடுங்க, பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இது இல்லாமல் பண்ணும்போது இந்த சிக்கல்கள்லாம் வரதான் செய்யும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதிராஜா அவர்கள் மறைவின் போதும் பார்த்தீங்கன்னா தேனியில் வச்சு இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா வந்து ப்ரெஸ் பீப்புளை பார்த்து வெக்கமா இல்லையா போங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அரகண்டா பேசின வீடியோவும் சர்ச்சையானது. இப்போ 2 வாரம் கழிச்சு இப்போ பாக்யராஜ் அவர்கள் மறைவுலையுமே இதே மாதிரி நடக்குது. இப்போ திரைப்பட புலங்கள் தான் தொடர்ச்சியாக கோவப்படுறதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் எது கோபம் புரியலைங்க. வெக்கமில்லான்னு கேட்குறது என்னங்க இருக்குது அதில்? அங்கேயும் வந்து இங்கேருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வர்றாங்க, எல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட. அப்போ தான் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க எப்படி போவாங்க? எல்லாம் தேனி சென்னையே காலி பண்ணிட்டு தேனி போக முடியுமா? போக முடியாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இப்போ அவர்களில் போய் இங்கே வெக்கம் இல்லையான்னு அவங்க அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணுறது காரணம் மக்கள் லைவில் பார்க்குறாங்க. அவங்களுடைய கடமைங்க, அவங்களுடைய வேலைங்க. ஒரு மீடியா, ஒரு பத்திரிகையில் நம்ம ஒரு செய்தி எழுதுறது இல்லையா? நம்ம பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய செய்திகள் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி இல்லையா? ஸோ அதை இப்போ வந்து டெக்னாலஜி மாறுது, பத்திரிகை படிக்கிறது குறைஞ்சிடுச்சு, எழுதுறது குறைஞ்சிடுச்சு, பார்க்குறது தான், விஷுவல் தான், கேட்குறது தான். இப்போ அதை அவங்களுடைய ஒன்றாவது ஒரு ஒர்க்கு, அது அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீ டோட்டலாக மீடியாவே இல்லை எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன தான் பார்ப்பீங்க? நீங்கள் 1983 இந்த வேர்ல்டு கப் நடந்துச்சு லண்டனில், இந்தியா வின் பண்ணிச்சு, தெரியாது யாருக்குமே, மறுநாள் தான் பார்க்குறாங்க. அப்போ அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி போயிடுச்சு. நீங்கள் இப்போ நடக்கிற உமன்ஸ் வேர்ல்டு கப் கூட லண்டனில் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே உட்காந்து பார்த்துருக்கீங்க. வேர்ல்டு கப் நடத்திட்டு இருக்கு, இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. மெஸ்ஸி எப்படி ஆடுறாரு, அதை எப்படி ஆடுறாரு பார்க்குறீங்க, ரொனால்டோவை. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி மாறினதுக்கு பிறகு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து வெக்கம் இல்லையான்னு கேட்குறது, பாரதிய தம்பி சீன்னு வந்து மீடியாவை திட்டுறது, சரி வேர்ல்டு கப் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கு, பார்க்காம இருங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து மீடியாக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், பண்ணுகிற நோக்கத்தின் வந்து பண்ணுறதான். அதை நீங்கள் வந்து இவ்வளோ இறக்கி பேசுகிறங்கிறத வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். குறிப்பாக பாக்யராஜ் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து பண்ண பாவம், பாக்யராஜ் வந்து முதல் மனைவிக்கு செய்த பாவனால் வந்து சாபமாயிருச்சு அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ வந்து இப்போவும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மனிதன் இறந்து போயிட்டார், போய் சேர்ந்துட்டார், அவர் பண்ணின தவறாக இல்லையாங்கிறது வந்து அவ்வளோவா எல்லாருக்கும் தெரியாது. தெரியாத விஷயத்தை போய் நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து அவ்வளோ சரி இருக்காது. பட் அவருக்கு ஒரு லவ் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தது, அது மறுப்பதற்கில் அவர் நிறைய இதில் பேசியிருக்கார். அவங்க போட்ட மோரம் கூட மிஸ் ஆகி போச்சுன்னு தெரியும், அதே மாதிரி கிடைக்கலன்னு வேறு மோரம் எடுத்து போட்ட ஞாபகம் இருக்குது. இன்னமும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனாவுடைய ஃபோட்டோவை பெட்ரூமில் வச்சுருக்கார். அது பூர்ணிமா அவர்களுக்கும் தெரியும். அவங்களும் உயிரோடு இல்லை.
எனக்கு தெரிந்த வரைக்குமே 2 பேரும் நல்லா லவ் பண்ணாங்க. பிரவீனா வந்து பாக்கியராஜ் கஷ்டப்படும் போது பாக்கியராஜுக்கு பண உதவி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து, செலவுக்கு பணம் கொடுத்து, நீ போய் நீ வந்து உதவி டைரக்டராக இருக்க, டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தேடுன்னு சொன்னவங்க. அன்றைக்கி மிகப்பெரிய உதவி பண்ணவங்க. பாக்கியராஜ் அவர்களே நான் பெரிய டைரக்டர் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணார். அதை வந்து செயல்படுத்தினார், கல்யாணம் பண்ணார். 81ல் 79ல் டைரக்டராக மாறிட்டார். சுருளச்சித்திரங்கள் ஒரு ஹீரோவை மாறுறாரு. 81ல் பிரவீனாவை சொன்னது மாதிரி கல்யாணம் பண்ணுறா. பிரவீனா வேணான்றாங்களா? நான் பண்ணினது வந்து நீ நல்லா வரணுங்கிறதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் பெரிய ஆளாகிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், பண்ணிக்குவோன்ற பண்ண மறுத்தாங்களா திருமணத்துக்கு? ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு, நம்ம இதுக்கு ஒரு பண்ண இல்லை அப்படி சொல்லலை. நான் நீ நல்லா வர்றதுக்கு நான் உதவி பண்ணேன் உனக்கு. ஓகே, பட் அது நீ விளையாட்டா சொல்லியிருப்பேன். அதுக்காக பண்ண வேணாம். நான் செஞ்சதுக்காக நீ பண்ண வேணாம். நீ சொல்லும் போது விளையாட்டா சொல்கிறேன்னு நினச்சேன் நான். அப்படி தான் சொல்கிறாங்க பாக்கியராஜ் சொல்லும் போது. இப்போ பாக்கியராஜ் தான் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாரு. நான் சீரியஸாக தான் சொன்னேன். நான் பெரிய ஆளாகி வந்தால் நீ அந்த படத்தை உன்னை கூட்டு போய் காப்பி, நீ என்ன கைத்தட்டி என்னை என்கரேஜ் பண்ணு. இல்லை நீ பெரிய ஹீரோயினாக மாறுனா நான் வந்து பார்த்து கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அங்கே நான் சொன்னது சீரியஸாக சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, விளையாட்டுக்கு சொல்லலைன்றார். அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க பிரவீனாவை. அப்புறம் இவர் பண்ண நிறையா படங்களுக்கு ஒரு 3-4 படங்கள் ஹீரோயினாக போட்டார். பாமா ருக்மணி, ராதியா இவங்க பண்ணாங்க, மௌன கீதைகள் பண்ணாங்க, நிறைய பண்ணால் பில்லால் ரஜினி சாருக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க பிரவீனா. ஸோ வர்றாங்க. 81ல் மேரேஜ் நடக்குது, நல்ல லைஃப் தான் போகுது. பட் 83ல் வந்து அவங்க ஷார்ட் டெத் ஆகுறாங்க. ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு தான். அதுலேருந்தே மீண்டு வர முடியல அவர்னால. இதுக்கிடையில் வந்து 82ல் டார்லிங் ஒரு படம் வந்து பூர்ணிமா ஜெயராமன் வச்சு இவர் டைரக்ட் பண்ணார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ எப்போயுமே அந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒன்று இந்த கிசுகள் நிறையா வரும். அது அப்போ இருந்தே எம்கேடி தியாகராஜபால் பீச்சரம்பகள்லேருந்தே வர்ற விஷயம். அதை தவிர்க்கவே முடியாது. அப்படியே விஷயம் வருது. அப்போ பிரவீனா அவர்களும் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து கதாநாயகி உனக்கு தெரியாத நீங்கள் ஃபீல்டில் தான் இருக்கும்போது அது பெருசாக எடுத்துக்கலாமுங்க. பட் கடந்து போகிறாங்க. ஆனால் ஜாண்டிஸ் வந்து அட்டாக் ஆகுது அவங்களுக்கு. இவர் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே பார்க்குறாரு பாக்கியராஜ். அதுக்கு மீறி அதுதான் ஷார்ட் டைம் லைஃப் அப்படின்னு எழுதி வைக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவர் டெத் ஆகுறாங்க. அப்போது அதுக்கப்புறமேலு பாக்கியராஜ் வந்து என்ன பண்ண தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் எம்ஜிஆருடைய பரம ரசிகராக இருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க. பாக்கியராஜ் ஒரு மாதிரி, ஏன்னா எம்ஜிஆர் வந்து கலையுலக வாரிசுன்னு வேறு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. பாக்கியராஜ் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு, ஏன்னா பெண்கள் மத்தியில் எப்போ ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய மனசை டச் பண்ணாலும் அவங்க வந்து அது பெரிய அளவில் இந்த பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களுடைய அம்மா சென்டிமெண்ட் அதுதான். அவரை 5 கதாநாயகி லவ் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு லவ் பண்ணுறது ஒரே கதாநாயகத்தை லவ் பண்ணுவார். 5 பேருடைய டுவேட்லாம் ஒரு ட்ரீம் சீன்லாம் வரும், அது வேறு. பட் இவருடைய பாதை வேறு. பாக்கியராஜ் தான் களத்தில் எடுத்து அதான் அரசியலுடைய கலையுலக வாரிசுனார். இப்போ பாக்கியராஜ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டோம், தாறுமாறான ஹிட்டு. அப்போது எம்ஜிஆர் வெளியில் கூப்பிட்டு நீ இப்படியே இருந்தால் எப்படி, நீயே வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க, இல்லை நான் பிரவீனை பண்ண என்னால் அதிலேருந்து அதுக்கு தான் உன்னை மீண்டு வர சொல்கிறது தான் உனக்கு கல்யாணம் பண்ண சொல்லணும் எம்ஜிஆர் அட்வைஸ் பண்ணுறாங்க. எம்ஜிஆர்களுடைய பேச்சை தட்ட முடியாமல் தான் யார் இருக்கும்போது தான் இதற்கிடையில் வந்து பூர்ணிமா ஜெயராமோட அந்த நட்பு இருந்துகிட்டே இருக்குது. அது வேறு கிசுகள் நிறையா போயிடுச்சு. அப்போ உண்மையாகன்னு முடிவு பண்ணுறாரு. அவ்வளோதான். பூர்ணிமா இல்லை, இறந்ததுக்கு பிறகு தான் அவர் கல்யாணமே பண்ணுறாரு. அப்போ பூர்ணிமா ஜெயராம்கிட்ட லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறார் பாக்கியராஜ். சொல்லும் போது வந்து நீங்கள் எங்கள் அம்மா அப்பாட்ட தான் பேசணும், அவங்க ஓகேன்னு எனக்கு ஓகேன்றாங்க. அவங்க அப்பா மலையாளி தான் இல்லையா? அவங்க நார்த்து சோடமாலில். அப்போது வந்து மலையாளத்தில் அறிமுகம் பண்ணாங்க. மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு படத்தில் ஹீரோயின் அறிமுகம் பண்ணாங்க. அப்புறம் தமிழ்லாம் மோகன் குடிலாம் பயணம் முடியலை, கிளிஞ்சல்கள், சூப்பர் டூப்பர் படங்கள், விதி எல்லாமே சில்லஜிபிலி படங்கள். ஸோ இவரோட பண்ண அட்வைஸ் பண்ணுறாங்க. டார்லிங் ரஜினி சாரும் அந்த தங்கமன் பண்ணாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட். மிகப்பெரிய ரவுண்டில் இருக்காங்க. அப்போது பாக்கியராஜ் வந்து தன்னுடைய லவ்வர்ஸ் சொல்கிறாரு. அப்போ அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. அப்போ அப்பா அம்மாட்ட பேசுகிறாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட பேச சொல்கிறாங்க, அவங்க தாத்தாட்ட பேச சொல்கிறாங்க. வரிசை ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறாரு, சம்மதத்தை வாங்குறாரு, கல்யாணம் பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் சென்னை திருவேற்காடு கோயிலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் தாலியை எடுத்து கொடுத்து பாக்கியராஜ் தாலி கட்டுறாரு. இப்படி கல்யாணம் நடந்தது தான். அது கூட அவர் தான் செலக்ட் பண்ணாருன்னு பாக்கியராஜ் ஒரு பெரிய. ஸோ அப்போ அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் தன்னோட நீ வந்து பெரிய பீக்கில் இருக்க, இப்படியே பண்ணால் ஒரு லைஃப் வந்து மாறிடும், தப்பான வழியில் போயிடுவீங்க, வேண்டாம், கல்யாணம் பண்ணி ஃபேமிலி தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு கல்யாணம் நடந்து தான் பூர்ணிமா. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் ஏதாவது கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்காரா பார்த்தீங்களா நீங்கள்? எந்த காரணம் சிக்காத ஒரு நடிகர். அந்த ஹீரோனோட இந்த ஹீரோனோடலாம் பாக்கியராஜ் வரைக்கும் பேசப்படாத ஒரு ஹீரோ அவர். அந்த பூர்ணிமா இல்லைன்னா நீங்கள் பாக்கியராஜ் இல்லைங்க. பாக்கியராஜ் இடையிலலாம் ரொம்ப நொந்து போய் பணமே கிடையாது, காசே கிடையாது, வருமானம் கிடையாது. ட்ரிங்கில் கூட கொஞ்சம் போய் வந்து அடிக்ட் ஆனார். சிகரெட் செயின் ஸ்மோக்கரு.
இதெல்லாம் பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் தான் நேராக வந்து அவரை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து இது வாழ்க்கையில் இப்படி போ, நீ நடிக்கணும் செய்யணும், ஹீரோவை நடிக்கணும்னா கேரக்டர் ரோல் பண்ணலாம் செய்யலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சினிமாவில் பண்ணுறதுக்கு. அப்படி தான் அப்புறம் ஈவெண்ட் ப்ரோக்ராம்லாம் போனார், கெஸ்ட்டாக போய் பேச ஆரம்பித்தார், ரியாலிட்டி ஷோக்கு போனார், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணார். அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டதே பூர்ணிமா அவர்கள் தான். அதான் சிறப்பாக இன்னொரு வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 84 பண்ணவர் 2026 வரைக்கும் அவர் லைஃப் நல்லா வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்தது. இதில் போய் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டார், இது பண்ணுறாரு, அதனால தான் இப்படி. அப்படி பார்த்தா நீங்கள் 2 வருஷத்துலேயே அவர் காண பேர் மரணத்துக்கு காரணமே இவர் தான்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி எதனா நினைவுகளோட இன்னும் வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லி தான் அவர் எல்லாத்தையுமே சொல்லி தான் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய மரணம் ஏற்பட்டது 25 வயசில் இறந்து போனாங்க பிரவீனா. அதற்கு பிறகு தனியாக ஒரு மனிதன் இருக்கார். எத்தனை நாள் இருக்க முடியும் நீங்கள்? அவர் சின்ன வயசு தானே. அடுத்த ஒரு கல்யாணம் நீங்கள் இப்போல்லாம் பார்த்தா இருக்கும்போதே டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர் இல்லையா? அவர் அதை செஞ்சாரா? இல்லையே. இருக்கும்போது பூர்ணிமா லவ் பண்ணாரா? இந்த லவ்வில் கிசுக்கப்பட்டாங்க அந்த 82 பீரியடில், அவ்வளோதான். பட் அதனால் நம்ம இப்போ வந்து தேவையில்ல குறைன்னு சொல்கிறதுக்காக போய் அவர் பாவம் பண்ணாங்க, அது காரணம் அவர் தான், பாக்யராஜ் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது உண்மையில ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது பாக்யராஜ் இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தா கூட பாக்யராஜ் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக பாக்யராஜ் நம்மகிட்ட இப்போ இல்லாத போது வந்து நம்ம ஒருத்தரை பற்றி அவதூறு சொல்கிறது வந்து அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பாக்யராஜ் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து வந்தீங்க. நன்றி சார். நன்றி சார்.